ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது 47FF ராயல் பிரின்சஸ் பார்ட் 5. வைன் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பேலஸோட கார்டனில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மினி சோனு 2 பேரும் வைனை பார்த்து நடந்து வந்துட்டுருக்காங்க. வைனுக்கு மினியையும் சோனுவையும் பார்த்ததும் அப்படியே ஐஸெல்லாம் டீரப் ஆகுது. ஐயோ, என்னோட அக்கா தங்கச்சி இவங்க 2 பேரும் இந்த 1 மந்த்தாக இவங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் எப்படி இவங்கக்கிட்ட சொல்கிறது? பாஸ்ட் லைஃபோட நினைவுகள் எனக்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் ரொம்ப பெரிய இக்கட்டான நிலமையில் இருந்திருக்கேன். அந்த காலகட்டத்தை நான் இங்கே நினச்சி பார்க்கக்கூட விரும்பலை. என்னோட கூட பிறந்த என் அக்காவே என்னைய போட்டு தள்ளியிருக்கான்ங்கிறத நான் எப்படி இவங்களுக்கெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறது? இப்போ யாமின்கிறது இந்த பாட்டிமா தான். இந்த பாட்டிமா ஒரு வேளை என் அக்காவாக இருந்தால் என்னோடய பாஸ்ட் லைஃப்க்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் நான் இருக்கக்கூடிய லைஃப்க்கும் பிட்வீன் கேப் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு தனக்கு தானே வைன் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. நல்ல அழகான காலை பொழுது அது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பாத் பண்ணிவிட்டு மினி சோனு 2 பேரும் வைனை பார்த்து நடந்து வந்து அப்படியே வைனுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. வைன் இவங்க 2 பேரையும் பார்த்து டக்குன்னு எழுந்து கிடுக்கிடுன்னு அவங்க கிட்ட போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர்த்தையும் 2 பேரையும் அட் அ டைம் ஹக் பண்ணதும் மினிக்கும் சோனுக்கும் லைட்டாக புரியுது, வைனுக்கு ஏதோ நினைவு வருது போல் அப்படின்னு. அப்படியே வைனோட ஃபேஸை நிமித்தி பார்த்து மினி கேட்குறாங்க, வைனா எங்களை யாருன்னு உனக்கு இப்போ தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுது, என்னோட அக்கா நீங்கள், என்னோட 2 வயசுக்கு பெரியவங்க. இது என்னோடய தங்கச்சி, என்னோட 2 வயசுக்கு சின்னவ அப்படின்னு சொல்கிறாங்க. சோனு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, எப்படி உனக்கு நினைவு வந்தது? எஸ்டர்டே நைட் கூட எங்களை ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வைன் எதுவுமே பேசலை. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காடுறாங்க. அப்போ சோனு வைனை பார்த்துட்டு, வைனா இப்போ லாஸ்ட்டு 1 மந்த்தாக உனக்கு நடந்ததெல்லாம் நினைவில் இருக்கா? எப்படி உனக்கு நினைவெல்லாம் வந்தது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் நைட் எனக்கு எல்லா நினைவும் வந்துடுச்சு. லாஸ்ட்டு 1 மந்த்தாக என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு நினைவு இருக்குது. லாஸ்ட்டு 1 மந்த்தாக இல்லை, நான் பிறந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரை எனக்கு எல்லாமே நினைவில் இருக்குது. அப்புறம் நான் ஒன்று சொல்லணும், நீங்கள் 2 பேரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எதுக்கு நாங்கள் சிரிக்க போகிறோம்? உனக்கு நினைவு வந்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பேபி. 47ஓட மம்மி டாடி நம்மளை அடாப்ட் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியும்ல, அவங்கள நம்ம மம்மி டாடியை ஏற்றுக்கிறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க மினி. எல்லாமே எனக்கு நினைவில் இருக்குது. இப்போ நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, இப்போ பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததும் எனக்கு நினைவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒன்றும் புரியலை மினிக்கும் சோனுக்கும். என்னடி பேசுகிற? பாஸ்ட் லைஃப்னா அது என்னது அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. நான் ஒரு ராயல் பிரின்சஸ்னு ஒரு புக்கு பார்த்துருக்கேன். ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து படிச்சிருக்கேன் வீட்டில், நினைவிருக்கா? டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோனுக்கு கோபம் வருது. அடியே, அந்த புக்கை தூக்கி எறி. எப்போ பார்த்தாலும் அந்த புக்கில் இருக்கிறது மாதிரியே கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக கற்பனை பண்ணிக்கிட்டு எங்களை பாடாப்படுத்துகிற. இப்போ உனக்கு சரியாயிடுச்சு நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா எகைன் அந்த புக்கை போய் பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. சோனு ப்ளீஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. அந்த புக்கில் நான் யாமின்ங்கிற ஒரு லேடியை மென்ஷன் பண்ணியிருக்கேன், நினைவில் இருக்கா? அதாவது அந்த வைனுங்கிற பொண்ணோட சிஸ்டர். அவளால் தான் வைனுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேனே, நினைவிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. யாமி, ஆமாம், அவள் தான் வில்லியாக இருக்கணும் அந்த ஸ்டோரிக்குன்னு கூட நீ சொல்லிக்கிட்டே இருப்பியா அடிக்கடி. புரியலை ஒன்றும், என்னன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சோனுவும் மினியும். அப்போ வைன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, அந்த புக்கில் நடந்த விஷயங்கள் கற்பனையாக நடந்ததில்லை, உண்மையிலேயே அந்த புக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைச்சிருக்காங்க. அந்த புக்கு இருக்குல்ல, அது என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நான் எப்படி இருந்தேனோ எனக்கு இப்போ நினைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திடீர்னு இருக்குது மினிக்கும் சோனுக்கும். அடி கிறுக்கி, என்னடி பேசுகிற நீ? அப்பா எகைன் ஆரம்பிச்சிட்டா மினி அக்கா, நீ தான் அவள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. ஆனால் மினிக்கு வைனோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ரியாக்ஷனும் வைன் சொல்கிறதுக்கான அந்த பதட்டத்தையும் ஃபீல் பண்ணும்போது வைன் பொய் சொல்லலை. 2வது, வைன் மென்டலி எந்த டிஸ்டர்பிங்கான ஸ்டேட்லேயும் நிற்கலை.
ரொம்ப ஸ்டெடியான மைண்டில் ஐஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க வைன். மினி டக்குன்னு சோனுவை பார்த்து, இங்கே பாரு சோனு, சும்மா விளையாட்டு பண்ணக்கூடாது, அமைதியாயிரு. இவ்வளோ நாள் அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் எனக்கு மங்களா கனவுல வருதுன்னு சொன்னான் வைன். இப்போ என்னோடய பாஸ் லைஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சோனி எதுவும் பேசாத, என்னங்கிறது நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, மினியக்கா நீங்களாவது என்ன நம்புறீங்களே, நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நனவுக்கு வந்த விஷயங்களை சொல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி சொன்னது கேட்டதும் சோனுவுமே இப்போ ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்காங்களா. வைன் இப்படி சொன்னதும் சோனுவும் மினியும், இங்கேருந்து நம்ம பேசிக்க வேண்டாம், ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போய் அங்கே உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பேக்கில் இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன பேசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வைன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பேக் சைடில் பாட்டிமா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவோட நேம் யாமின்ங்கிறது வைனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சில பேருக்கு நினைவு கூட கிடையாது பாட்டிமாவோட நேம் என்ன அப்படின்னு. கிரேட் குயின்னு கூப்பிட்டு பாட்டிமாவோட பேரே மறந்து போயிடுச்சு எல்லாத்துக்கும். இருந்தாலும் இந்த அரண்மனையில் இருக்க பேரரசியோட நேம் யாமின்னு தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ வைனுக்கு இந்த நேம் தான் பெரிய பிரச்சனை. பாட்டிமா வைனை பார்த்து நார்மலாக பேசினாலும் பாட்டிமாவை பார்க்கும்போது லைட்டாக பயமாகவும் காரணமே இல்லாத ஒரு விதமான கோபமும் வருது வைனுக்கு. ஆனாலும் அது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிட்டு வைன் சொல்கிறாங்க, பாட்டிமா நானும் என்னோடய சிஸ்டர்ஸும் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போகலான்னு ஆசைப்பட்றோம், போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா போயிட்டு வா பேபி, ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்குது 3 பேருக்குமே. ஏன்னா அப்படியே அப்பட்டமாக கேட்குறாங்க பாட்டிமா. உடனே வைன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி முடியும்? மேஜிக் வாட்டர் கொடுத்த எஃபெக்டில் உனக்கு ஸ்டமக்கு தான் வலிக்கும். ஃபஸ்ட் நைட் ஒன்றும் முடியாது. பொய் சொல்கிறத பாரு, பொய் சொல்லி அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம், போங்க போய் ஜாலியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மேலே வைன் நிற்கலை, கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. 7 மெம்பர்ஸும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ வைனை பார்க்கலான்னு கார்டனுக்கு தான் வந்திருக்காங்க. பாட்டிமா இப்போ ரொம்ப ஹேயாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு, 7 சொல்லுங்களா, என்ன பண்ணுறீங்க அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா எங்கள் ஒய்ஃப் எங்கே வைன் அப்படின்னு கேட்குறாங்க சுகா. அவங்க ஒய்ஃப் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிட்டா. ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அப்போ 7 எதுவும் பேச முடியாமல் நைட்டு வைன் எந்த மாதிரி பயந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுதுருப்பாங்களோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக 7 மெம்பர்ஸோட ஃபேஸுமே அப்படியே சேட் ஆகுது. பாட்டிமா இதை கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு பாட்டிமா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட் நடக்கலை, நான் அப்படி கேட்டதும் சோண்டு போயிடுச்சு முகம். கிடக்கட்டும் வேணுங்க அப்படியே, எனக்காக ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த வைனை போட்டு தள்ளிட்டு வைன் இடத்துக்கும் நான் வர முடியும். சஃபர் ஆகாதீங்க என் சொல்லுங்களா, நான் வந்துடுவேன் சீக்கிரத்தில் அப்படின்னு பாட்டிமா 7 பார்த்து நினச்சிக்கிட்டே, வைன் அவங்க சிஸ்டர்ஸ் கூட ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிருக்கா. நேற்று தானே மேரேஜ் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், அங்கே போய் தொந்தரவுப்படுத்தாதீங்க, போய் வேறு வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா. அதுக்கு மேலே எதுவும் பேசலை 7. அங்கேருந்து அமைதியாக கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஸ் ஃபீல்டில் மினி, சோனு, வைன் 3 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. மினி சொல்கிறாங்க, அமைதியாகவே உட்காந்துருந்தா எங்களுக்கு என்ன தான் தெரியும், என்ன விஷயம்னு சொல்லு வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, கத்தாதீங்க, மெதுவாக பேசணும், நம்ம பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்களோட நேம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமாவோட நேம் என்ன அப்படின்னு மினி யோசிக்கிறாங்க. அப்போ சோனு சொல்கிறாங்க, யாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு, யாமி. ஏன் வைன் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயோ, நான் எஸ்டர்டே தான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பையும் ப்ரெசண்ட் லைஃப்பையும் நினைவுக்கு கொண்டு வந்தேன். அப்போ பாஸ்ட் லைஃப்பில்
நான் ஒரு வைத்தியர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நானும் என்னோட எல்டர் சிஸ்டரும் ட்வின்ஸ். என்னோட நேம் அப்பயுமே ஒயின் தான். என்னோட எல்டர் சிஸ்டர் பேர் யாமி. நாங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். எங்களோட ஒரு 10 ஏஜ் இருக்கும்போதே எங்கள் மம்மி டாடி போர் நடந்த சமயத்தில் அந்த போரில் பக்கத்து நாட்டுக்காரவங்க நம்மளோட ஊருக்குள்ளே வந்து பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்போ நம்மளோட என்னோட எல்டர் சிஸ்டரோட மம்மி டாடி இறந்து போயிட்டாங்க பாஸ்ட் லைஃப்பில். குழந்தை இல்லாத அந்த டைமில் என்னோட சித்தப்பாவும் சித்தியும் தான் அவங்க குழந்தைங்கள எடுத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்த இந்த கிராமத்தை ஆண்டுக்கிட்டு இருந்த ராஜாவும் ராணியும் பொன் குழந்தைங்க மேலே ஆசைப்பட்டு ட்வின் பேபிஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை அவங்க தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? என்னோடய எல்டர் சிஸ்டர் சின்ன வயசுலேயே பயங்கர புத்திசாலி. ராஜ்யத்தை நல்ல முறையில் காப்பாற்றணும், ஸோ தன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும்னு சொல்லிட்டு எதிரிகள் யாராவது போருக்கு வந்தாங்க அப்படின்னா மந்திர தந்திரங்களை யூஸ் பண்ணி அவங்கள திரும்ப ஓட விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ராஜாக்கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் சொல்லி சில வெளியூர்களுக்கு போய் மந்திர தந்திரங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்க. ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு பொண்ணு தங்களுக்காக மந்திர தந்திரங்களை கற்றுக்கிட்டு வந்து நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்கிற அளவுக்கு திறமையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அக்காவையும் என்னையும் அவங்களோட குழந்தைங்களா தத்தெடுத்துக்கிட்டாங்க. என்னோட சித்தப்பாவும் சித்தியும் எங்களை தத்தெடுத்துக்கிட்ட காரணத்தினால அரண்மனையில் வந்து செட்டில் ஆனாங்க. அரண்மனையில் நாங்கள் ஒரு 2 வருஷம் ராஜாவுக்கும் ராணிக்கும் பிள்ளைங்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்னோட கணவர்களாக இருக்கிற OT7 அந்த காலகட்டத்திலையும் பிறந்திருந்தாங்க. அப்பையும் அவங்க 7 மெம்பர்ஸும் ஒரே டெலிவரியில் பிறந்த 7 குழந்தைங்க. ராஜா ராணிக்கு தன்னோட பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க 7 பேரும் என்னை லவ் பண்ணாங்க. 2 இயர்ஸாக லவ் பண்ணி என்னோட 18 வயசு இருக்கும்போது அவங்க மம்மி டாடிக்கிட்ட வைனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ராஜாவும் ராணியும் என் மேலே இருக்கிற பிரியத்தில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அவங்க கூட எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சாங்க. 2 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன் OT7 கூட. உண்மையிலேயே இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவங்க கூட இருந்த நினைவுகளை என்னால் மறக்க முடியலை. ரொம்ப அற்புதமான காலகட்டம் என் வாழ்க்கையிலேயே அது. ஒரு நாள் என்னோட கணவர்கள் 7 பேரும் வெளியூருக்கு போயிருந்தாங்க. அந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். யாருக்கிட்டேயும் அந்த விஷயத்தை நான் சொல்லலை. என் ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட தான் நான் சொல்லணும்னு ராஜாக்கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் கூட நான் தெரியப்படுத்தலை. என்னோட சித்தப்பா தான் என்னோட மம்மி டாடி, அவங்கக்கிட்ட கூட நான் சொல்லலை. ஆனால் என் உயிருக்கு உயிராக நினச்ச என்னோட எல்டர் சிஸ்டர் யாமிக்கிட்ட மட்டும் சொன்னேன் நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. யாமி உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு 3 நாள் கழித்து தான் OT7 வருவாங்க, நீ அது வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணான். எனக்கு அவளோட கன்னிங்னஸ் தெரியல. இருந்தாலும் நான் ஈவினிங் டைமில் கார்டனில் நடந்துட்டுருக்கும்போது என்னையும் மீறி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அந்த டைமில் அங்கே இருந்த பணியாட்கள் என்னைய அறைக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்னைய பெட்டில் படுக்க வச்சு வைத்தியரை வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வைத்தியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ என் சித்தப்பாவுக்குமே வைத்தியம் நல்லா தெரியும். என்னோட சித்தியும் சித்தப்பாவும் தான் என்னோட நாடி துடிப்பை பார்த்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அரண்மனை முழுக்க சொன்னாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. என்னோட யாமி அக்காவோட முகத்தில் என்ன தான் சந்தோஷம் இருந்தாலும் அவங்களோட கண்களில் அந்த சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணலை. ஏன் அக்கா இப்படி இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் எனக்கு தான் ஏதோ ஒரு மூட் ஸ்விங்கில் அப்படி யோசிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். 2 நாள் கழித்து என்னோட அக்கா பாலில் குங்குமப்பூ கலந்து நைட் டைமில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாலை வாங்கி என் அக்கா தான் கொடுக்குறாங்கங்கிற தைரியத்தில் நான் குடிச்சிட்டேன். அந்த பாலை குடித்து ஒரு 1/2 மணி நேரத்தில் எனக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயின். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோட சித்தப்பாக்கிட்ட போகணும்னு எழுந்து என் அறையை விட்டு வெளியில் போகணுன்னு டோர்கிட்ட வந்தேன். டோர்கிட்டையே என்னோட அக்கா யாமி நின்றுட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரியல. நான் டோரை ஓப்பன் பண்ணதும் என் அக்கா உள்ளே வந்து உள்பக்கமாக டோரை லாக் பண்ணிட்டாங்க. நான் என் அக்காவை பார்த்து எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நான் நம்ம மம்மி டாடியை பார்க்க போகணும் அப்படின்னு சித்தப்பாக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் புரியலை, பதட்டமாயிடுச்சு. என்னது இது, எதுக்கு அக்கா சிரிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு யாமி அக்கா சொன்னாங்க, உன்னோட கணவர்களன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மனசுக்குள்ளே நீ எப்படி போய் புகுந்த? 2 வருஷமாக நீ உன் கணவர்களோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வெவ்வேறு ராஜ்யங்கள்லேருந்து என்னைய திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்னு இந்த ராஜ்யத்தை சேர்ந்த ஓட்டிசவனோட மம்மி டாடி என்னைய பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தனையும் நான் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தருணத்துக்காக எனக்கு நான் பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் மில்கில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட இடத்துக்கு நான் வந்து உட்காந்துக்குவேன். எப்படி தெரியுமா? செத்து போனது யாமி, உயிரோடு இருக்கிறது வைன் அப்படிங்கிற மாதிரி இந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி நான் ஓட்டிசவனுக்கு பொண்டாட்டியாக மாறப்போகிறேன், நீ சாக போகிற அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிறாங்க யாமி. திக்குன்னு இருக்கு வைனுக்கு. அக்கா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்கள் விளையாட்டுக்கு அளவே இல்லையா? ஸ்டொமக்கு வலிக்குது, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய் ஆயா மூடு, இதுக்கு மேலே பேசினா பட்டு பட்டுன்னு அடிச்சு உன்னை கொண்டுடுவேன், வாடிங்க அப்படின்னு கிடுக்கிடுன்னு இழுத்துட்டு போய் அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுட்டாங்க யாமி வைனை. வைன் நல்லா போய் ஸ்டொமக்கில் விழுந்துட்டாங்க. ஆஹா, ஸ்டொமக் வலிக்குது அக்கா, இங்கே பாருங்க, எனக்கு ஏதாவது ஆனது உங்களை உயிரோடே விட மாட்டாங்க இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. விடிஞ்சா என்னோடய ஹஸ்பண்ட்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு தகவல் வந்துடுச்சு, மரியாதையாக எழுந்து நகர்ந்து போங்க. நான் உங்களை பற்றி எதுவும் என்னோடய ஹஸ்பண்ட்ஸ்கிட்டையோ இன்லாஸ்கிட்டையோ சொல்ல மாட்டேன். இதோட விட்டுடுங்க, நகருங்க, என்னை கோபப்படுத்தாதீங்க. உங்கள் மேலே இருக்க அன்பில் நான் உங்களை ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஹார்ம் பண்ண போறியா? யாரை ஹார்ம் பண்ணுறது? உன்னைய என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கர்ச்சீஃபில் எதையோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஐ மீன் ஏதோ லிக்விட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கர்ச்சீஃபை. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை அப்படியே வைனோட நோஸில் வச்சு அழுத்திட்டாங்க. வைனுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுச்சு. இருந்தாலும் தன்னோட ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டதுனால லைட்டாக தான் அந்த கர்ச்சீஃபை இழுத்துருப்பாங்களா ஸ்மெல் பண்ணி. ஸோ மயக்கம் வந்துடுச்சு. ஆனால் டீப்பான மயக்கத்துக்கு வைன் போகலை. வைனை அப்படியே தன்னோட ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு யாமி வேக வேகமாக கார்டனுக்கு போயிடுவாங்க. இது நைட் டைம் இல்லையா? ஸோ யாருமே அரண்மனையில் இல்லை. ஐ மீன் அதிகமான பேர் அரண்மனையில் இல்லை. ரெண்டாவது, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மெய்ட்ஸ், காவலாளிகள் எல்லாருமே ஸ்லீப் பண்ணுறதுக்காக அந்த அரண்மனையிலே கொடுக்கப்பட்டிருக்க அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரொம்ப கம்மியான காவலாளிகள் தான் இருக்காங்க. அவங்களுமே உட்கார்ந்த நிலமையில் தூங்கிட்டு இருக்காங்க. ரீசன், யாமி வைனோட அறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே புகை போல் ஏதோ ஒரு தூபத்தை போட்டு அரண்மனையில் இருந்த அத்தனை காவலாளிகளையும் மயக்கம் போட வச்சுருக்காங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது வைனுக்கு. ஸோ வைனுக்கு இந்த மாதிரி ஒரு மயக்க மருந்த முகத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தன்னோட ஷோல்டரில் தூக்கிட்டு வேக வேகமாக கார்டனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க யாமி. யாமியை தடுக்கிறதுக்கோ இளவரசியை எதுக்காக ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்குறதுக்கும் அங்கே யாருமே இல்லை. அரண்மனையை விட்டு வெளியில் போய் சைடில் இருக்கக்கூடிய கார்டனில் வைனுக்காகவே ரெடியாக குழி ஒன்றை வெட்டி வச்சுருந்துருப்பாங்க. இதை யாருமே நோட்டீஸ் பண்ணலை. ஆனால் யாமி அன்னைக்கு மார்னிங்கே வேலையாட்களை வச்சு சில செடிகளை நடப்போகிறேன், இதில் பள்ளம் பறிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லாவே ஒரு 10 இன்ச் ஆழத்துக்கு 6 ஃபீட் லென்த்லேயும் பெர்த்லேயும் ஒரு குழி வெட்ட சொல்லி அந்த குழிக்குள்ளே செடி வைக்கிறதா போய் சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குழியை அழகாக வைனை தூக்கிட்டு போய் அந்த குழிக்குள்ளே போட்டுட்டாங்க யாமி. குழிக்குள்ளே தூக்கி போடும்போது வைனோட தாலியையும் தங்க கொலுசையும் அப்படியே கலட்டி எடுத்துக்கிட்டு தான் குழிக்குள்ளே போட்டிருப்பாங்க. வைனோட மெட்டியையுமே கலட்டி எடுத்துக்கிட்டாங்க. வைனை கீழே போடும்போது நல்லாவே கான்ஷியஸ்க்கு வந்திருப்பாங்க வைன். பயங்கரமான ஸ்டொமக் பெயின் இருந்தாலும் மெல்ல அந்த குழிக்குள்ளே எழுந்து உட்காந்து, அக்கா ப்ளீஸ், எதுக்காக என்னை கொல்ல பார்க்குற? என் குழந்தைக்காக நான் உயிரோடு இருக்கணும், ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணிடாதக்கா என்னையா, நான் பாவம், நான் இந்த உலகத்திலே ஒன்றை தான் ரொம்ப நம்புகிறேன், நேசிக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு
ரொம்ப கெஞ்சுவாங்க வைன். இருந்தாலும் யாமி கொஞ்சம் கூட வைன் மேலே கான்சன் காட்டாமல் 47 அடையணுங்கிற ஒரே எண்ணத்தோட வேகமாக சைடில் இருக்க மண்ணை அப்படியே அந்த குழிக்குள்ளே போட்டுட்டாங்க. குழிக்குள்ளே போட வைன் அந்த மண்ணோட ஹைட்டுக்கு மேலே ஏறி மேலே வர்றதுக்காக பார்க்குறாங்க. இப்போ யாமிக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒரு 1 இன்ச் அளவுக்கு மண்ணை போடும்போதே வைன் அந்த மண் மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்களா. ஸோ தன்னோட மண்வெட்டியால் அப்படியே கீழே குனிஞ்சு ஓங்கி அடிச்சிட்டாங்க வைனோட ஹெட்டில். நல்ல இருட்டான டைம் அது. ஸோ வெளிச்சம் இல்லாதனால யாமி எதுக்காக கீழே குனிகிறாங்கன்னு தெரியாமல் வைன் நிமிர்ந்து பார்க்குறதுக்கும் மண்வெட்டியால் வைனோட ஹெட்டில் ஓங்கி அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. வைன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி மண்ணுக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக யாமி மண்ணை ஃபுல்லாக போட்டு அப்படியே மூடி சந்தேகம் வராத மாதிரி அங்கே நிறைய பூங்கன்றுகளை நட்டு வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வைனோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 7 மெம்பர்ஸும் வைனை பார்க்குறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக வைனோட ரூம்குள்ளே வர்றாங்க. ஆனால் வைன் நைட்டே இறந்து போயிட்டாங்கங்கிறது 47க்கு தெரியாது. 7 மெம்பர்ஸும் அப்படியே வைனோட ரூம்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் யாமி வைன் மாதிரி தன்னை ப்ரிட்டன் பண்ணி காட்டிட்டு அழகாக வைனோட மெட்டியையும் தாலியையும் வியர் பண்ணிக்கிட்டு 47 வைனுக்காக வாங்கி கொடுத்த தங்க கொலுசை போட்டுக்கிட்டு பாத்ரூம் டோரை விட்டு வெளியில் வர்றாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா யாமி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, வைன் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2 months கன்சீவாக இருப்பாங்க வைன். ராஜ்யத்துக்குள்ளே நுழையும் போதே மகாராஜாவும் மகாராணியும் 47 கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ சந்தோஷத்தில் 7 மெம்பர்ஸும் அப்படியே வந்து யாமியை ஹக் பண்ணுறாங்க. யாமி ஒரு டவல் மட்டும் தான் வியர் பண்ணி நின்றுட்டுருப்பாங்களா. யாமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஜேகேவோட நெக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே சைடில் திரும்பி ஜிமின், ஜேகோப், ஆரம்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் சைடில் திரும்பி ஹக் பண்ணுறாங்க. 47க்கு இது வியர்டான ஃபீல். எதுவுமே பேசலை. ஏன் அப்படின்னா வைன் யார் தாங்கிட்ட ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் தான் நிற்பாங்க. 1 by 1 அடுத்தடுத்த பர்சன்ஸை ஹக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குது. இருந்தாலும் வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அந்த சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு 47 தன்னோட வைன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாமின்ங்கிறது தெரியாமல் வைனை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் ஆரம் தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. யாமி நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே, எப்படி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை இந்த வைன் ஃபீல் பண்ணியிருக்கான் இந்த 2 வருஷமாக, இதுக்கப்புறம் நான் தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஆரமோட நெக்கை டைட்டாக ஹக் பண்ணி அவங்க கூட நான் ஹாப்பி மூமெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்றேன், வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க யாமி. அப்போ ஆரம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வைன், என்னது இது, பேபி ஸ்டொமக்கில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லவ்வபிள் மூமெண்ட் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாமிக்கு கோபம் வருது. என்ன பேசுகிறீங்க நீங்கள், பேபி ஸ்டொமக்கில் இருந்தால் என்ன, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஏதாவது பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வைனுக்கு தான் 2 months ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. கன்சீவாக இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ உடனே ப்ரெக்னென்ட் ஆனால் டேஸ் கணக்கில் தான் நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் யாமி இப்போ 47 அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் சொல்கிறாங்க, நாங்கள் வரமாட்டோம். இங்கே பாரு யாமி, உனக்கு ஒன்று தெரியுமா, எங்களோட மம்மி டாடி வைத்தியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை எனக்கு ஒரு 18 ஏஜ் இருக்கையில் கேட்டிருக்கேன். அதாவது கேட்கணுன்னு இல்லை, அந்த சைடு க்ராஸ் பண்ணும்போது கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா எங்கள் மம்மி ஒரு என்னத்தை சொல்கிறது, ஒரு குழந்தைய 2 குழந்தைய தான் ஸ்டொமக்கில் இருந்திருக்கும் போல். என் டேடி கொஞ்சம் சேட்டை பிடிச்சவர், அடிக்கடி என் மம்மியை போய் தொந்தரவு பண்ணியிருக்காரு. அதனால் எகெயின் நாங்கள் 7 மெம்பர்ஸும் ஸ்டொமக்கில் போயிருக்கோம். ஸோ நீ தான் கஷ்டப்படுவ நாங்கள் உங்ககிட்ட வந்தா. அதனால் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அதை நீ பர்த் பண்ணு. நெக்ஸ்ட் நம்ம பேபிஸை அடுத்தடுத்து பர்த் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நாங்கள் நீ கன்சீவாக இருக்கும்போதே உங்ககிட்ட வந்து இன்னும் 2-3 குழந்தைங்கன்னு ஸ்டொமக்கில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஐயய்ய என்னது இது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க யாமி. அப்போ தேங் சொல்கிறாங்க, இங்கே பாரு, பகல் டைமில் லவ்விடவியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு வேளை கன்சீவ் ஆனால்
குறையான குழந்தைங்க பிறப்பாங்கன்னு இந்த அரண்மனையில் நம்புகிறாங்க. ஸோ நைட்டில் தான் நாங்கள் லவ்விடவி மூமெண்ட்டை உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு உனக்கே தெரியும்ல. பகல் நேரத்தில் போய் எங்கள்கிட்ட அப்படியே கூப்பிட்டுட்ருக்க, இது தப்பு வாயினா? உனக்கு ஏதோ மூட் ஸ்விங் போல். பகல் டைமில் லவ்விடவியாக இருக்கக்கூடாது. அப்படி லவ்விடவியாக இருந்து குழந்தை ஃபார்ம் ஆகி ஒருவேளை குறையோட குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம் உனக்கிட்ட, நைட் டைமில் தான் நம்ம லவ்விடவி மூமெண்ட்டை வச்சுக்கணும் அப்படின்னு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் வைனை பார்த்து, அட கடவுளே, இது வேறு இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க யாமி. இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு, ஓகே நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் உங்களை தொந்தரவுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாமி எகெயின் பாத் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. யாமி பாத்ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணுற வரையும் OT7 வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, கண்டிப்பாக இது ஒயின் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜேஹோப். இது எல்லாத்தையும் அமைதியாக அந்த ரூமோட ஒரு கார்னரில் நின்று ஒயினோட ஆத்மா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என்னோட அக்கா என்னோட இடத்துல இருந்து என்னோடய ஹஸ்பண்ட்ஸை செடியூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஐயோ, நான் இறந்து போனதே யாருக்கும் இங்கே தெரியலையே. கேஷுவலாக எல்லோரும் அரண்மனையில் நட போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இப்போ வரையும் கூட என்னோடய அக்காவை யாரும் தேடலையே. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க ஒயினுக்கு இப்போ வரையும் கூட ஸ்டமக்கில் இருக்க பெயின் ஃபீல் பண்ண முடியுது. ஐயோ, நான் உயிரோடு இருந்தாவது இந்த ஸ்டமக் பெயினுக்கு ஒரு மருந்து கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த ஸ்டமக் பெயினையும் தாங்க முடியலை. நான் என்ன பண்ண, என் குழந்தைக்கு ஏதோ ஆகிக்கிட்டு இருக்கு. போச்சு, என்ன பண்ணுறதுனா? நானே உயிரோடு இல்லை, என் குழந்தை மட்டும் எப்படி உயிரோடு இருக்கும்? ஒரு நாளும் இந்த யாமியை நான் மன்னிக்க மாட்டேன். என்னையே கொண்டிருந்தா கூட உனக்கு தங்கச்சியாக பிறந்த பாவத்துக்கு நீ என்னை கொண்டுட்டேன்னு நினச்சிருப்பேன். ஆனால் எந்த தப்பும் பண்ணாத என் குழந்தையும் நீ சேர்த்து கொண்டிருக்க. இது கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன் உன்னைய அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அந்த டைமில் ஜிமின் சொல்கிறாங்க, யாமி எங்கே அப்படின்னு. ஒயின் டக்குன்னு ஜிமின்னு தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. OT7 6 மெம்பர்ஸும் யாருக்கு தெரியும், அவங்க மம்மி டாடி கூட இருப்பா. இல்லை அப்படின்னா ஏதாவது புதுசாக மந்திரம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்டனில் தான் அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டிங் ரூமில் இருப்பா. ஏன் எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, ஒவ்வொருத்தவங்களையாக வந்து ஒயின் ஹக் பண்ணும்போது ஒயினுக்குன்னே தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ் இப்போ இல்லை. ரெண்டாவது, யாமிக்கிட்ட நான் அந்தளவுக்கு நெருங்கி பழகினதில்லை. நார்மலாக பார்ப்பேன், பேசுவேன், வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒயினோட ஹக்கில் ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது. யாமியை முதல்ல போய் பார்க்கணும். நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம கூட ஒரு லவ்வி டவ்வி மொமெண்ட்டை இந்த பகல் நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண ஒயின் நினைக்கிறா அப்படின்னா அது ஒயினாக இருக்க சான்ஸ் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம யாமிக்கிட்ட போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். அவளுக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும். ஒருவேளை நம்ம எதிரிக்காரங்க நம்ம ஒய்ஃபை கடத்திக்கிட்டு போய் வேறு யாராவது ஒய்ஃப் மூலமாக இங்கே உட்கார வச்சுருக்காங்களா தெரிஞ்சுக்கணும். நம்ம 1 வீக்காக இங்கே இல்லை அரண்மனையில், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், வா அப்படின்னு சொல்லி யாமியை தேடி இப்போ ஒயினோட ரூம்லேருந்து வெளியில் போயிட்டாங்க OT7 7 மெம்பர்ஸும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் லேட்டர் OT7 7 மெம்பர்ஸும் அப்படியே லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒயினோட சித்தப்பா சித்தி அப்புறம் மதர் இன்லா ஃபாதர் இன்லா எல்லாரும் யாமியை காணும் அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க அரண்மனையே. அந்த டைமில் யாமி ஒயின் மாதிரி ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, என் அக்கா அப்பாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு அழுதுகிட்டே, ஐயோ நான் கரெக்டாக கச்சிதமாக ஒரு பிளானை போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த OT7 வந்து சொதப்பிட்டானுங்க அத்தனையும். இன்னும் நான் சொல்லி கொடுத்த அந்த காவலாளியையும் அவன் கூட போட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு காவலாளியையும் காணும். ஓ அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வேகமாக அரண்மனையோட லிவிங் ஏரியாக்குள்ளே 2 காவலாளி வர்றாங்க. அவ்வளோதான், யாமியோட ஃபேஸே அப்படியே பிரைட்டப் ஆகுது. காவலாளி 2 பேர் வந்து, இளவரசருக்கு வணக்கம், மகாராணிக்கும் மகாராஜாவுக்கும் வணக்கம், இளவரசியோட அக்கா யாமி இருக்காங்களே, இளவரசி யாமி, அவங்க நம்மளோட படையில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயை கூட்டிட்டு
ஓடி போயிட்டாங்க ராஜ்யத்தை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு அத்தனை பேருக்கும். மகாராஜா உடனே எழுந்து நின்று, என்னது, யாமி என் படையில் இருக்க ஒரு சிப்பாயை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாளா? அட கடவுளே, எனக்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் திருமணம் பண்ணி வச்சுருப்பேனே. ஐயோ, எவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. அந்த டைமில் இன்னொரு சிப்பாய், ஆமாங்கய்யா, நாங்கள் இப்போ தான் விரட்டிக்கிட்டு போனோம். தூரத்தில் போய் பிடிக்கிற சமயத்தில் யாமி அம்மா இங்கே பாருங்க அப்படின்னு தன்னோட ஆப்ஸை காட்டி அவங்க கையில் வச்சுருந்த உறைவாள் எடுத்து என்னையே கீறிட்டாங்க. நான் பேக்கில் நிற்கும்போது மகாராஜா கூடயும் மகாராணி கூடயும் எனக்கு இருக்க பிடிக்கலை. என்னோடய வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை வாழ விடுங்க. ராஜாக்கிட்டையும் ராணிக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பாய் கூட குதிரையில் வேகமாக போயிட்டாங்க. இந்த நாட்டோட இளவரசிங்கிறனால எங்களால் எதுவும் பண்ண முடியலை. நாங்கள் 2 பேர் தான் போய் பிடிக்க போனோம். அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 2 சிப்பாயும். யாமிக்கு இப்போ தான் குழுக்குழுன்னு இருக்குது. பர்ஃபெக்ட், நான் சொன்னது போலவே சொல்லிவிட்டானுங்க. இவனுங்களுக்கு இன்னும் ஒரு 100 பொற்காசுகளை நான் கொடுக்கணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. அந்த டைமில் மகாராஜா அப்படியே உட்காந்துட்டாங்க. ஓட்டி7க்கு பேசவே முடியலை. சித்தப்பா சித்தி 2 பேரும் அப்படியே அசிங்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஓ, எப்பேற்பட்ட இடத்துல வந்து பொண்ணாக உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காளே யாமி அப்படின்னு புலம்புறாங்க சித்தியும் சித்தப்பாவும். அந்த டைமில் ஒயினோட உருவத்தில் உட்காந்துட்ருக்க யாமி, சித்தப்பா விட்டு தள்ளுங்க, அவள் வாழ்க்கையை அவள் வாழ்ந்துக்கணும்னு போயிருக்கா. அவளை தொந்தரவுப்படுத்த வேணாம். அவள் லைஃப்பை அவளுக்கு பிடிச்ச மாதிரி லீட் பண்ணிக்கிட்டோம். நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என்றைக்காவது ஒரு நாள் உதவின்னு வந்தால் நம்ம ராஜ்யத்துக்குள்ளே அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் சொன்னதை கேட்டதும் ராஜாவும் ராணியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, கரெக்டு தான், யாமி பத்திரமா இருக்கா, அவள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் நம்ம யாமியை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை. அவங்கவுங்க ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. OT7 மெம்பர்ஸ்க்கும் இன்னும் பயங்கரமான ஆச்சரியம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒயின் தன்னோட சிஸ்டர் மேலே அபரிதமான அன்பில் இருக்கிறவங்க. ஒயினோட சிஸ்டர் மந்திர தந்திரங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் வெளியில் போய் இருந்தப்ப ஒயின் தன்னோட சிஸ்டர் நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருப்பாங்க. எப்போ அவங்க வருவாங்கன்னு அடிக்கடி கேட்பாங்க. ஆனால் இவ்வளவு கேஷுவலாக தன்னோட சிஸ்டர் தன்னோட வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்கன்னு கேஷுவலாக சொல்கிறாங்களே நினச்சி நல்லாவே ஒரு டவுட் வந்துடுச்சு OT7க்கு. ஆனால் வெளியில் காட்டிக்கல. அமைதியாக OT7 எழுந்து கார்டனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. யாமி ரொம்ப குஷியாக இப்போ அப்ஸ்டேர்ஸ் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நைட் OT7 கூட எப்படியாவது ஒன்று இருந்துடணுங்கிறது யாமியோட பிளான். ஸோ அவங்க ஹாயாக கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினுக்கு அங்கே இருக்க முடியல. ஏன்னா ஆத்மாவாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உடம்பு மறைகிறத ஃபீல் பண்ண முடியுது ஒயினால். ஸோ கனத்த இதயத்தோட ஒயின் யாமி எங்கே தன்னை புதைச்சாங்களோ அங்கே இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கு மத்தியில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. OT7 மெம்பர்ஸும் இது ஒரு ஈவினிங் டைம் அமைதியாக வந்து அந்த பூச்செடிங்கள்கிட்ட தான் நிற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த பூக்கள் அங்கே திடீர்னு வளர்ந்துருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, 1 வீக் முன்னாடி இந்த பூச்செடிங்கள்லாம் இங்கே இல்லையே, இப்போ இங்கே பூச்செடிங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. அப்போ ஜேஹோ பக்கத்தில் இருக்க தோட்டக்காரரை கூப்பிட்டு, எப்போ இந்த பூச்செடிங்களை இங்கே நட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கார்டனர் OT7 பார்த்து பவ் பண்ணி நின்றுட்டு, யாமி பிரின்சஸ் தான் இந்த இடத்துல பூச்செடிகள் வைக்கணும், குழி தோண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. OT7க்கு ஒன்றும் புரியலை. எது அப்படியா, எப்போ இந்த பூச்செடிகளை நட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போன்னு தெரியலைங்க, நேற்று இரவு வரையும் இந்த இடம் குழி தோண்டி போட்டு தான் இருந்தது. மார்னிங் தான் இந்த செடிகள்லாம் நட்டு இருந்தது. ஒருவேளை நைட்டில் நட சொல்லியிருப்பாங்க போல் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனவங்க எகெயின் நின்று அப்படியே திரும்பி OT7 பார்த்து, ராயல் பிரின்ஸ், இந்த பூச்செடிகள் எல்லாம் விசேஷமானது. 10 அடிக்கு குழி தோண்டி இந்த பூச்செடிகளை நட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? இதே மாதிரி பூச்செடிகளை கொண்டு வந்து வைக்க சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது OT7க்கு. எது, 10 அடிக்கு ஒரு பூச்செடியை நடுறதுக்கு ஆழம் தோண்டினீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, யாமி இளவரசி 10 அடிக்கு குழி தோண்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தோட்டக்காரர். சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு
அமைதியாக நின்று அந்த பூச்செடிகளை தான் பார்க்குறாங்க 7 மெம்பர்ஸும். அப்போ ஒயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஸ்டேட்டில் அமைதியாக உட்காந்து 7 தான் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. தன்னை மீறி டியர்ஸ் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு ஒயினுக்கு. ஆனால் ஒயின் அங்கே தான் இருக்காங்கன்னு 7க்கு தெரியலை. 7 அமைதியாக செத்த நேரம் நின்றுக்கிட்டே இருந்துட்டு எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது. ஒயினோட ப்ரெசன்ஸை ஒயின் பக்கத்தில் இருந்து கூட இன்றைக்கி முழுக்க என்னால் ஃபீல் பண்ண முடியலை. எங்கே போனால் என் ஒயின் அப்படின்னு ஜேகே வாய்விட்டே சொல்லிட்டாங்க. ஒயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பயங்கரமாக அழுகிறாங்க ஒயின். அழுதுகிட்டு இருக்கும்போதே ஒயின் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. ஒயின் மறைஞ்சு போன அடுத்த செகண்டே ஜின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம ஒயினோட டோஸ் ஃபிங்கர்ஸில் 5 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கும், அதாவது ரைட் லெக்கில். ஆனால் யாமியோட ரைட் லெக்கில் 6 ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு ஒயின் ஒருவேளை யாமியாக இருக்குமோ, யாமி ஒயின் ஏதோ பண்ணியிருக்காளோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ரீசன் அவள் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சவ. பல ராஜ்யங்கள்லேருந்து திருமணம் பண்ணிக்க ஆட்கள் வந்தாலும் நான் வேணால் 7 மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சி கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறேன், இல்லாட்டி நான் திருமணமே பண்ணிக்கலன்னு ஒரு வாட்டி சொன்னான் அவங்க சித்தப்பா சித்திக்கிட்ட. இதை நான் கேட்டிருக்கேன். அப்போ ஒயினோட சித்தப்பா சித்தி யாமியை கண்டித்து அனுப்பிவிட்டாங்க. 7 ஒயினுக்கு சொந்தமான இளவரசர்கள். நீ வேணும்னா 4-5 இளவரசர்கள் கூட தேடி உனக்கு பிடிச்சிருந்தா கண்டுபிடிச்சி கட்டிக்கோ, நாங்கள் எந்த தடையும் சொல்லலை, ஒயினோட லைஃப்குள்ளே நீ வரக்கூடாது. நீ ட்வின் சிஸ்டராகவே இருந்தாலும் ஒயினோட லைஃப் வேறு, உன்னோட லைஃப் வேறுன்னு அனுப்பிவிட்டுருக்காங்க. அன்னையிலேருந்தே யாமி மேலே எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ யாமி மேலே டவுட் வருது. ஒருவேளை நம்மளை அவள் ஒன் சைடு எதுவும் விரும்பியிருந்து நம்ம இல்லாத டைமில் ஒயின் எதுவும் பண்ணியிருப்பாளோ. இந்த குழியை தோண்டுனா தெரிஞ்சிடும். எனக்கு ஏதோ இந்த குழிக்கும் ஒயின் காணாமல் போனதுக்கும் டவுட் இருக்குது. இங்கே இருக்கிறது ஒயினாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜின். அந்த டைமில் யாமி பேக்கில் வந்து நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க பேசிக்கிறத அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணலை யாமி. இவங்கள பார்த்ததும் கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. 7க்கு திக்குன்னு இருக்குது. டக்குன்னு திரும்பி யாமியை தான் பார்க்குறாங்க. யாமி ஒரு பிரைட் ஸ்மைலில் அப்படியே கிட்ட வந்து ஆரமோட ஷர்ட் பட்டனை பிடிச்சி அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸால் ரோல் பண்ணிக்கிட்டே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒன்றா இருந்து, இன்றைக்கி நைட் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆரமாக பார்த்து. இப்போ 7க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டவுட். அப்படியே கீழே குனிஞ்சு ஒயினோட ஒயின் உருவத்தில் இருக்க யாமியோட டோஸ் ஃபிங்கர்ஸை தான் பார்க்குறாங்க. அழகாக ரைட் லெக்கில் 6 ஃபிங்கர்ஸ் இருக்குது. திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும். பை காட், ஒயின் எங்கே போனா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணலை. அப்படியே போய் யாமியோட த்ரோட்டை பிடிச்சிட்டாங்க. ஏய், என் பொண்டாட்டி மாதிரி நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க எங்க? ஐயோ என் பொண்டாட்டி எங்க, நீ யாமி அப்படின்னு கத்துறாங்க. யாமிக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ 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 என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு புலம்பி போய், என்ன பேசுகிறீங்க, என் அக்கா தான் சிப்பாயை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்களே, ஷோல்ஜரை கூட்டிகிட்டு ஓடி போனவளை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, நான் தான் உங்கள் ஒய்ஃப், என்ன ஆச்சு அப்படின்னு அழுகிறாங்க. எகைன் த்ரோட்டை நல்லா க்ரிப் பண்ணி டேங் சொல்கிறாங்க. என் ஒயினுக்கு லெக்ஸில் 6 ஃபிங்கர்ஸ் கிடையாது, யாமிக்கு தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னோட லெக்ஸில் 6 ஃபிங்கர் வந்தது அப்படின்னு அதட்டுறாங்க. உயிரே போன மாதிரி இருக்குது யாமிக்கு. அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு குடுகுடுன்னு தன்னோட ரூமை பார்த்து ஓடி போயிட்டாங்க. பின்னாடியே விரட்டிக்கிட்டு போகிறாங்க 7. அதுக்குள்ளே யாமி ஒயினோட ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ கண்டுபிடிச்சி விட்டானுங்களே, ஐயோ ஒயினுக்கு ஒன்றும் எனக்கு கிடைக்க மாட்டானுங்க போலையே, ஒரு நாளும் நான் விட மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அப்படியே தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு நைஃப் எடுத்து அப்படியே தன்னோட டோஸ் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃபிங்கரை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. அந்த டைமில் இவங்களுக்கு தான் நிறையா மாயாஜால விஷயங்கள் தெரியும் இல்லையா. அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் அப்படியே தண்ணி எடுத்து சில மந்திரங்களை சொல்லி அப்படியே அந்த லிட்டில் ஃபிங்கர் இந்த இடத்துல ஊற்றுறாங்க.
அப்படியே அந்த காயம் மாறி போய் பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. அப்பா, ஐயோ, என்னோட லக்கி ஃபிங்கர் என்னை விட்டுட்டு போயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல பரவாயில்ல, சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அந்த லிட்டில் ஃபிங்கரை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அப்பா, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் வர்றாங்க. யாமி ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கும் OT7 உடச்சிக்கிட்டு ரூம்குள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஜேகே வேகமாக வந்து யாமியோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. OT7 7 மெம்பர்ஸும் ரூமுக்கு வெளியில் நிற்கையில் பயங்கரமாக டோரை போட்டு அடித்து ஓப்பன் பண்ணுன்னு கத்தியிருப்பாங்க. இந்த ஷவுட்டிங்கில் OT7ஓட மம்மி டேடி, வைனோட சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அத்தனை பேருமே இப்போ ரூம்குள்ளேயும் வந்துட்டாங்க. ஜங்குக் இந்த மாதிரி வைனை ஸ்லாப் பண்ணதும் மகாராணி வேகமாக போய் வைன் தான் நினச்சிக்கிட்டு யாமி அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. ஜங்குக், என்ன பிரச்சனை? அவள் கன்சீவாக இருக்கா, இப்படி அடிக்கலாமா அப்படின்னு அதட்டுறாங்க. மம்மி, இது வைன் கிடையாது யாமி, இவகிட்ட கேளுங்க வைன் எங்கன்னு. எதுக்காகடி எஸ்டர்டே நீ 10 அடிக்கு குழி தோண்ட சொன்ன? என் வைனை என்ன பண்ண அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக் மட்டும் இல்லை, மற்ற 6 மெம்பர்ஸுமே பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாமி உடனே, ஏதோ பிரச்சனை, 1 வீக்காக இவங்க யாரும் இங்கே இல்லை, ஏதோ ஒரு பொண்ணை இவங்க எல்லாரும் சீக்ரெட்டாக அஃபேரில் வச்சுக்கிட்டு என்னையா இவங்கக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அக்கா தான் சோல்ஜரை கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, என்னை போய் யாமின்னு சொல்லிக்கிட்டு என்னது இது அப்படின்னு அழுகுறாங்க. யாமி ரொம்ப நல்ல பொண்ணாட்டம். மம்மி, இது யாமி தான், இவ டோஸ் ஃபிங்கரில் 5 ஃபிங்கர்ஸ் இல்லை, ரைட் லெக்கில் 6 ஃபிங்கர்ஸ் இருக்கும் பாருங்கள், அப்படி இருந்ததுன்னா நம்புவீங்களா நாங்கள் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அவ்வளோதான், வைனோட சாரி பல்லுவா சைடில் தள்ளி டோஸ் ஃபிங்கரை பார்க்குறாங்க. 6 ஃபிங்கர்ஸ் இல்லை, 5 ஃபிங்கர்ஸ் தான் இருக்குது. இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி 6 ஃபிங்கர்ஸ் இருக்கதை 7 மெம்பர்ஸுமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே 5 ஃபிங்கர்ஸாக மாறி போயிடுச்சு. OT7க்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு, யாமி தான் இது, ஆனால் 6வது விரல் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஐயோ ஐயோ, இவ போய் சொல்கிறா, இவ கெட்டவ, இவ என் ஒயின் கிடையாது அப்படின்னு கத்துறாங்க. ஜேஹோப் எதுவுமே பேச முடியலை அங்கே இருக்கவங்களுக்கு, ஏன்னா 5 விரல் தான் இருக்குது. ஸோ அத்தனை பேரோட சந்தேகமும் இப்போ OT7 பக்கம் தான் திரும்பியிருக்கு. அப்போ யாமி நினச்சிக்கிறாங்க, அங்கே அத்தனை பேரோட நினைவையும் மறக்கடிச்சு விடியும் பொழுது எந்த நினைவும் இல்லாமல் என்னோட கணவர்கள் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு நீங்கள் கண்மொழிப்பீங்க, அதுக்கான பூஜையை இன்றைக்கி நைட்டே நான் போடுறேன் அப்படின்னு யாமி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ OT7 வம்பிழுக்கிறாங்க. ஐ மீன், வேறு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு என்னையே இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போக வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வைன் சொல்கிறது தானே உண்மைன்னு நம்புவாங்க, ஏன்னா வைனோட டோஸ் ஃபிங்கரில் 6 ஃபிங்கர்ஸ் இல்லை, அதனால் நிற்கிறது யாமி கிடையாது, வைனு ஃபேமிலி மெம்பர்ஸ் நினச்சிக்கிட்டு OT7 இந்த ரூமை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. ஒன்றுமே புரியலை OT7க்கு. எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக கார்டனில் வந்து 7 மெம்பர்ஸும் உட்காந்துட்டாங்க. யாமி அப்போ கவனமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது, என்ன பண்ணி சரி பண்ணுறது அப்படின்னு. அந்த டைமில் OT7 கார்டனில் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு டவுட், இந்த 10 அடி குழி எதுக்காக எஸ்டர்டே வெட்டியிருக்கணும், இந்த குழிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 மெம்பர்ஸுமே அங்கேருந்த காவலாளிகளை அனுப்பி விட்டுட்டு வேகமாக இந்த 7 மெம்பர்ஸும் அங்கே வச்சுருந்த செடிகளை பிடுங்கி எறிஞ்சிட்டு அந்த குழியை தோன்றுறாங்க. பொதன்னு இருக்குது அந்த குழி, ஏன்னா எஸ்டர்டே நைட்டு தான் அந்த குழியை போட்டு மூடியிருப்பாங்களா யாமி. ஸோ ஈஸியாக வெட்ட வருது. கிட்டத்தட்ட ஒரு 9 அடிக்கிட்ட வெட்டும்போது மண்வெட்டியை வச்சு ஜிமின் ஓங்கி அப்படியே குத்தும்போது வைனோட ஹேண்ட்ஸில் போட்டிருந்த வளையெல்லாம் அந்த மண்வெட்டி டச் ஆகுது. ஸோ லைட்டான ஒரு மெட்டல் சவுண்டு கேட்குது. ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஹே இருங்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே மண்ணை தன்னோட ஹேண்ட்ஸால் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே நல்லாவே கடா பேங்கிள் போட்டிருக்கிறது தெரியுது. அது பேங்கிள் தான் அப்படின்னு நல்லா தெரியும் ஜிமினுக்கு. ரீசன், அடிக்கடி அந்த பேங்கில் வைன் வியர் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பேங்கில் தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே அந்த மண்ணை தட்டி விட்டுட்டு அந்த பேங்கில் பிடிச்சி தூக்குறாங்க.
அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸ் மேலே வருது. ஐயோயோ போச்சு அப்படின்னு கத்துறாங்க ஜிமின். ஏன்னா ஜிமினும் ஜின்னும் தான் குழிக்குள்ளே இறங்கி மண்ணை நோண்டுறாங்க. மற்றவங்கெல்லாம் மேலேருந்து ஜிமின் வெட்ட அந்த மணலை ஜின் எடுத்து மேலே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் இப்போ கீழே இருக்காங்க. ஐ மீன் ஜின்னும் ஜிமினும் தான் கீழே இருக்காங்க குழிக்குள்ளே. ஸோ ஒயினா அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி பார்க்குறாங்க. ஒயினா அப்படியே இறந்து போன நிலமையில் அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. உயிரே போகணும் இருக்குது OT77 மெம்பர்ஸுக்கும். போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு அழுது கத்திக்கிட்டே அப்படியே எழுந்திரிச்சு தூக்குறாங்க ஒயினை. இதை எல்லாத்தையும் மாடியோட ஒரு டவரில் நின்று யாமி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, இவனுங்க அடங்கவே மாட்டானுங்க போலையே, ஐயோ ஒயினோட பை காட் பாடியை தூக்கிட்டானுங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஒயின் இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே இருக்க எல்லாரும். எனக்கு நைட்டோட நைட்டாகவே மரண தண்டனை கொடுத்துடுவாங்க. நான் உயிரோடு இருக்கணும், ஒரு நாளும் நான் சாகக்கூடாது. இந்த OT7க்காக தான் என் தங்கச்சியை போட்டு தள்ளினேன். என் மந்திர தந்திரங்களை யூஸ் பண்ணி எகைன் இந்த OT7 நான் அடைவேன். அதுக்கு முன்னாடி என்னையை கண்டுபிடிச்சி என்னையை போட்டு தள்ளுறதுக்குள்ளே இவன் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒயினோட பாடியை மேலே எடுத்து அரண்மனைக்குள்ளே தூக்கிக்கிட்டு வர்றதுக்குள்ளே யாமி ஒரு மில்கை ரெடி பண்ணி அந்த மில்கில் பாய்சனை மிக்ஸ் பண்ணி தன்னோட மதர்-இன்லா, ஃபாதர்-இன்லா, மம்மி டேடிக்கு கொடுத்துட்டாங்க. ஒயின் ஆசையாக நைட் டின்னர் முடிச்சு கொண்டு வந்து இந்த மில்கை கொடுத்ததும் அழகாக வாங்கி குடிச்சிட்டு அவங்கவுங்க ரூமில் படுத்திருக்காங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது பாய்சன் மிக்ஸ் பண்ண மில்கை தான் குடிச்சிருக்கோம் அப்படின்னு. தன்னோட மாயாஜாலத்தில் ரெடி பண்ண பாய்சன் அது. ஸோ அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லையே ஒயினோட மதர்-இன்லா, ஃபாதர்-இன்லா, மம்மி டேடி 4 பேரோட உயிரும் பிரிஞ்சிருச்சு. ஸோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போனதுனால வெளியில், ஐ மீன் அரண்மனைக்கு வெளியில் இருக்க யாருக்குமே இறந்து போயிட்டது தெரியலை. எங்கள் அதர் ஹேண்ட் அரண்மனைக்குள்ளே OT77 மெம்பர்ஸும் ஒயினோட பாடியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கோஷியாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருந்த யாமி ஒயினோட பாடியை பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சு என் அக்காவுக்கு அப்படின்னு வேகமாக ஒடியாடுறாங்க. அந்த டைமில் சைடில் இருந்த ஒரு ஸ்டிக் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க. யாமியோட ஃபோர்ஹெட்டில் JK அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க. ஃபோர்ஹெட்டோட ரைட் சைடு லைட்டாக கட் ஆகி ப்ளீட் ஆகுது யாமிக்கு. ஆஹா அயாமா போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு அழுகிறாங்க யாமி. மமே டாடி எங்கே இருக்கீங்க, குயின் கிங் வாங்க அப்படின்னு கத்துறாங்க JK. மற்ற 6 மெம்பர்ஸும் ஒயின் தங்களை விட்டு போயிட்ட துக்கத்தில் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. பதட்டத்தில் வெறி பிடிச்சவங்க மாதிரி JK தான் கிடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சைடில் இருக்கக்கூடிய பனிப்பெண் வேகமாக ஒடியாந்து, மன்னிக்கணும் இளவரசே, ராஜாவும் ராணியும் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் கத்துனதும் நாங்கள் அழைக்கிறதுக்காக போனோம். அவங்க 2 பேரும் உயிரோடு இல்லை. வைத்தியரை வர வச்சுருக்கோம். இப்போ வந்ததும் உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க நோஸில் நாங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு பார்க்கும்போது ப்ரீத் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது OT7க்கு. யாமி ஒரு லைட்டான ஸ்மிர்க்கோட அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 ஹவர்ஸ் லேட்டர் ஒயினோட மம்மி டாடி, அங்கிள், ஆண்டி எல்லோரும் இறந்து போயிட்டு தான் வைத்தியர் சொல்லிட்டாரு. என்னமே பண்ண முடியல. இப்போ ஃபியூனரல் ரைட்ஸ் முடிக்கணும். ஸோ அதுக்காக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் யாமியை கண்டுக்க கூட முடியல OT7க்கு. ஆனாலும் யாமியை விட்டு வைப்பாங்களா? யாமியோட அறைக்குள்ளே இழுத்துக்கிட்டு போய் உள்ளே போட்டு வெளிப்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயினோட அறையில் ஒயினோட பாடியை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு இப்போ ஃபியூனரல் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு விடிய காத்தால் இப்போ அரண்மனைக்குள்ளே வர்றாங்க OT77 மெம்பர்ஸும். அந்த டைமில் ஒயினோட பாடியிலேருந்து லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. OT7க்கு நல்லா புரியுது, தாங்கவே முடியல OT7க்கு. ஏன்னா ஒயின் தங்க பக்கத்தில் வந்தாவே ஒரு அழகான நறுமணத்தை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்ததும் தாங்க முடியாமல் தங்களை அடையணுங்கிறதுக்காக தானே யாமி ஒயினை கொன்னாங்க.
ஸோ ஏதாவது ஒரு மாயாஜாலத்தை பண்ணி தங்களோட புத்தியே மாற்ற வச்சு தாங்க கூட வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க யாமிங்கிறது நல்லா தெரியும் ஓட்டி7க்கு. ஸோ யாமியையும் போட்டு தள்ளிட்டு தாங்களும் ஒயின் இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட மம்மி டேடியை எந்த கிரேயார்டில் புதைச்சி வச்சாங்களோ அதே இடத்துக்கு ஒயினை தூக்கிட்டு போய் புதைச்சி வச்சுட்டு ஒயினுக்கும் தங்களுக்கும் என்ன நடந்தது, யார் மூலமாக தங்களோட முடிவு நடந்தது அப்படிங்கிறத ஒரு கோல்டன் கலர் புக்கில் இந்த 7 மெம்பர்ஸும் ஒரு டைரி போல் எழுதி வச்சு தன்னோட அறைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க சாண்டியருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 7 மெம்பர்ஸும் பாய்சன் சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க அவங்க ரூமில். எங்கள் யாமி கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக எந்த ஒரு உணவும் தண்ணியும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தன்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி அந்த அறையை விட்டு வெளியில் வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓட்டி7 7 மெம்பர்ஸும் வெளியில் லாக் பண்ணி அந்த ஃபுல் ஹால்வேலையும் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா ஓட்டி7 பொறுத்தளவு தன்னோட மனைவி அந்த மண்ணுக்குள்ளே பதிக்கும்போது எந்தளவு ஸ்ட்ரகிள்னஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரியான ஸ்ட்ரகிள்னஸை இந்த யாமி ஒவ்வொரு நொடியும் ஃபீல் பண்ணணும். பசியிலையும் பட்டினிலையும் தடுமாறணும், தாகத்தில் தவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு கொடிய தண்டனையை அந்த யாமிக்கு கொடுத்து கொல்லணும் அப்படின்னு ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டு ஒயின் இல்லாத இந்த அரண்மனையில் தாங்களும் வாழ மாட்டோம், இதோட இந்த அரண்மனையில் அடுத்த தலைமுறை இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக பாய்சன் சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் அந்த டைமில் தெரியாது ஓட்டி7க்கு 300 வருஷத்துக்கு அப்புறம் எகெயின் இங்கே பிறந்து வளர்ந்து ஒயினையே மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு பல பிரச்சனைகளை யாமி இப்போ வரையும் உயிரோடு இருந்து ஸ்ட்ரகிள்னஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ யாமிக்கிட்டேருந்து எப்படி தங்களையும் தன்னோட ஒய்ஃபையும் காப்பாற்றுறது அப்படிங்கிறது அந்த டைமில் ஓட்டி7க்கு தெரியல. ஸோ ஒரு அவசர முடிவுனால் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை ஓட்டி7 எடுத்து அவங்க தான் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் யாமி பல மந்திர வித்தைகள் கற்று தெரிஞ்சவங்க. கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்டி7ஓட உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த அரண்மனை முழுக்க அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் 7 பேர் இறந்து போயிட்டாங்கங்கிற விஷயத்த ஊர் மக்களுக்கு தெரிவித்து இப்போ மகாராணி எங்கன்னு தேடியிருப்பாங்க. ஓட்டி7 எந்த இடத்துலையும் ஒயின் இறந்து போயிட்டாங்க, ஒயினோட இடத்துல யாமி தான் இருக்காங்கன்னு சொல்லாமல் இறந்து போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய லாபமாகி போயிடுச்சு யாமிக்கு. ஸோ தான் ஒயின் அப்படிங்கிற மாதிரி யாமி அந்த ஊர் மக்களை அந்த டைமில் நம்ப வச்சு தன்னோட உயிர் தோழியான ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு லேடியை நயவஞ்சகமாக தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்கு வர சொல்லி, நான் இந்த அரண்மனையில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நானும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், என் கூட கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டெலிவரி ஆனதுக்கப்புறமா தனக்கும் டெலிவரி ஆன மாதிரி ப்ரிட்டன் பண்ணி அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய தனக்கு பிறந்த குழந்தையாக தூக்கிக்கிட்டு அந்த பொண்ணையும் கணவரையும் யாருக்கும் தெரியாமல் போட்டு தள்ளியிருப்பாங்க யாமி. அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை மூலமாக தான் இந்த அரண்மனைக்கு 300 வருடங்களாக வாரிசுகள் மாறி மாறி பிறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசி வாரிசுகளாக ஓட்டி7 பிறந்திருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒயின் தான் மறைஞ்சு போன வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் தன்னோட சிஸ்டர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒயினுக்கு தான் இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. ஸோ தன்னோட அக்கா ஓட்டி7 மேரேஜ் பண்ணி, அதாவது தான் ஒயின் அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணி தன்னோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் ஒயின் ஒரு துயரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அர்மீஸ்.